பருப்பு மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி அரசு பேருந்து மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் பருப்பு மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி அரசு பேருந்து மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து குறித்த கூடுதல் தகவலை தருவதற்காக எமது செய்தியாளர் வசந்த் அவர்கள் இணைப்பில் உள்ளார். வணக்கம் வசந்த், விபத்து குறித்த தகவலை பகிரலாம். வணக்கம் கோகிலா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே காமலாபுரம் பிரிவு என்ற இடத்தில் தான் இந்த அரசு பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் 10 பயணிகள் படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்தானது பழனியில் இருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்து செம்பட்டி சாலையில் சென்று தேசிய நெடுஞ்சாலையில் இணையும். அந்த தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது சென்னையிலிருந்து மதுரை நோக்கி பருப்பு மூட்டை ஏற்றி வந்த லாரி ஒன்று அந்த அரசு பேருந்து மீது மோதியது. இந்த விபத்தில் அந்த பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு 108 வாகனத்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்தின் போது நிலை குறைந்த லாரி அருகில் இருந்த தடுப்பு கம்பிகளை உடைத்துக் கொண்டு சாலையோர பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. அந்த வாகனமும் இடித்ததும் இல்லாமல் அந்த இடித்த லாரியானதும் இந்த விபத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பருப்பு மூட்டை அனைத்துமே சாலையில் சிதறி கிடந்த விபத்துக்கான காரணங்களே 4 வழி சாலையில் கடும் போக்குவரத்தானது ஏற்பட்ட இந்த விபத்தினால் முழுமையாக அந்த அரசு பேருந்தும் இந்த லாரியின் மோதிய காரணத்தினாலே இந்த தேசிய நெடுஞ்சாலை, ஏன்னா இது ஒரு பிரதானமான சாலையாக பார்க்கப்படுகிறது. இங்கிருந்து பெங்களூர், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட பிரதானமான கோயம்புத்தூர் உள்ளிட்ட அனைத்து இடமே இணைக்கக்கூடிய இந்த சாலையில் விபத்தானது நடைபெற்றதால் அதிகப்படியான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. உடனடியாக அந்த சம்பவத்துக்கு வந்த அம்மைநாயக்கனூர் போலீசார் லாரி மற்றும் பேருந்தை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்து தற்போது வழக்கு பதிவு செய்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணையானது நடத்தி வருகின்றனர். கோயிலா, தகவலுக்கு நன்றி வசந்த்.